ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நெய் சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊரில் வந்து நெய் சோறுன்னு சொல்லுவாங்க, இல்லை புலா சாதம் சொல்லுவாங்க, இல்லை கீ ரைஸ் சொல்லுவாங்க. ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சாதத்துக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், புதினாலே, பிரிஞ்சிலை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் வந்து 2 தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் பால் சாதம் வந்து நல்லா சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, தக்காளி, புதினால, மல்லிச்செடி, பச்சை மிளகாய். ஆயில் வந்து கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க, கீ எடுத்துக்கோங்க, ரீஃபண்ட் ஆயில். இந்த டைம் வந்து நான் குவான்டிட்டி வந்து அதிகமாகவே செய்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எங்களோட அம்மாவோட ஓன் சிஸ்டர் வந்திருக்காங்க, அதனால் கெட் டுகெதர் மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணி செய்கிறோம். அதனால் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான். நீங்கள் வந்து இந்த அளவு செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு 15 பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம். நான் சொன்ன மெத்தடில் ஃபஸ்ட் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க, நெக்ஸ்ட்டு கீ ஊற்றிக்கோங்க, அடுத்து கோகோனட் ஆயில். 3 ஆயிலுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நெய் சோறு வந்து நல்லா மணமாக இருக்கும், சாப்பிடும்போது வந்து நல்லா சுவையாகவும் இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்ச பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நெக்ஸ்ட்டு பிரிஞ்சிலை சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சிலை வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் பால் சாதம் வந்து நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும். அன்றைக்கி அந்த டே ரொம்ப ஜாலியாகவே போணுச்சு, கெட் டுகெதர். அன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு நெய் சோறு, புளிப்பு கத்திரிக்காய், சிக்கன் 65, பாயில் எக், ஸ்வீட்டுக்கு வந்து நாங்கள் பைனாப்பிள் கேசரி. இதான் எங்கள் வீட்டு லன்ச் மெனு. இந்த டைமில் வந்து நம்ம வெட்டி வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து மணம் நல்லா போன பிறகு அடுத்து இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி குவான்டிட்டி வந்து 4 உலக்கு அரிசிக்கு 8 உலக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம எல்லாமே 8 உலக்குமே தேங்காய் பாலவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் வந்து கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், முறைக்கூடி இருக்கணும். நல்லா காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். முறைக்கூடி இருக்கும் போது நம்ம அரிசி சேர்க்கணும். நான் வந்து 4 உலக்கு அரிசி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன குவான்டிட்டியில் சேர்த்திங்கன்னா ஒரு 15 பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம். அரிசி போட்ட பிறகு நல்ல கொதி வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து போட்ட பிறகு நல்லா கொதி வந்த பிறகு தான் உப்பு சேர்க்கணும், மாற்றி சேர்த்துறாதீங்க, இல்லைன்னா தேங்காய் பால் வந்து தெரிஞ்சிடும், சாதம் வந்து வேஸ்ட் ஆகிடும். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக எவ்வளோ நெய் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க, அப்போ சாதம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க கங்கத்துக்கு மேலே போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான டேஸ்டியான எம்மியான தேங்காய் பால் சாதம் ரெடி. நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிலா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.